எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான கபாப் ரெசிபி. இது சிக்கன் மலாய் கபாப். ஸோ இந்த ரெசிபியில் நம்ம சிக்கனை இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் ஊற வச்சு நல்லா இந்த கபாப் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ரிச்சாகவும் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் அதில். ஸோ வாங்க இந்த சிக்கன் மலாய் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கபாப் செய்ய முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். நான் 250 கிராம் எலும்பில்லாத சிக்கனை எடுத்திருக்கேன். இதில் ஒரு எலும்பிச்சப்பழத்தோட சாறு, ஒரு பெரிய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள். உங்ககிட்ட வெள்ளை மிளகு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல கெட்டி தயிர் தாங்க யூஸ் பண்ணணும். நான் அரை கப் அளவு தண்ணி இல்லாமல் வடிகட்டின கெட்டி தயிர் சேர்க்குறேன். கடைசியாக 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கனை 2 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். முடிஞ்சால் ஒரு நைட் ஃபுல்லாகவும் மேரினேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவு சிக்கன் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். சிக்கன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் ஸ்கியூர் ஸ்டிக்ஸ் குத்தி ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு நான் கபாப்ஸை பேனில் ஃப்ரை பண்ண போகிறேன். அகல பேன் எடுத்து கொஞ்சம் வெண்ணெயை போடுங்க. சிக்கனை ஸ்லோ குக் தாங்க பண்ண போகிறேன். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்கியூர் ஸ்டிக்ஸை பேனில் வைங்க. பேனை மூடி 10 நிமிஷம் வேக வைங்க. பத்து நிமிஷம் கழிச்சு கபாப் மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி மறுபக்கம் திருப்பி போடுங்க. பேனை மூடி இன்னொரு 7-8 நிமிஷம் வேக வைங்க. பார்த்தீங்கன்னா மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அப்பப்போ மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி கபாப்ஸை திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க. கடைசியாக கபாபுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். இதுக்கு சின்ன கறி துண்டை அடுப்பில் சுட்டு எடுங்க. இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பேனை உடனே மூடிடுங்க. இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் சிக்கனில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஏறும். அவ்வளோதாங்க, சிக்கன் மலாய் கபாப் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. அருமையான சிக்கன் மலாய் கபாப், அதாவது முர்க் மலாய் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நான் ஸ்டோவ் டாப்பில் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் இதை செய்யலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.